மிதுசன் கிராமம். பாலத்தை பாருங்க. தேடி தேடி போய்கொண்டிருக்கிறோம். பௌத்த மதம் சார்ந்த 16 வருடத்துக்கு பிறகு எப்படி இருக்கு பாத்தீங்களா? இல்ல தானே குட்டியா சின்ன இதெல்லாம் புலிகள் வச்ச பேர் பூந்தோட்டம். இதுக்கு அங்காலையும் பல பகுதிகள் இருக்குது, அதையும் நாங்கள் போய் பார்க்க போறோம். இந்த முகாம் எப்படி முடிய போகுதுன்னு சொல்லி வெளிப்பாதையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். 16 வருடங்களுக்கு பிறகு இராணுவத்தினரால் நல்லூர் முக்கொம்பன் பகுதியில் விடப்பட்ட காணி 25 ஏக்கர் காணிக்குள்ள என்ன இருக்குது, உள்ள எப்படி இருக்குன்றதா இந்த ஒரு காணொளி. முக்கியமாக இந்த காணிக்கு விடுதலை புலிகள் வச்ச பேர், இந்த கிராமத்துக்கு வைத்த பேர் மிதுசன் கிராமம். மிதுசன் கிராமம் ஒரு சிறிய பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். 16 வருடத்துக்கு பிறகு இந்த இராணுவம் விட்ட இந்த பகுதியை சுற்றி பார்க்க போறோம். வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கு. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு இராணுவ காணியை பார்க்க போறோம். அது தொடர்பாக பல தரவுகளை நான் சொல்ல போறேன். எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். வீடியோ யூடியூப் சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. முதல்ல இங்கே இருந்து நாங்கள் உள்ள போறோம். உள்ள போய் வலது பக்கத்தால திரும்ப போறோம். திரும்பி அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு இராணுவத்தினுடைய ஒரு பூங்கா ஒன்று இருக்கு, சிறிய பூங்கா. இந்த ரகசிய பூங்காவை பார்க்க போறோம். சிறிய சிறிய காட்டு பகுதிகள் இருக்கு, உடைந்த கட்டிடங்கள், அப்படியே வாங்க, உடைந்த கட்டிடங்கள் இருக்கு. அதே மாதிரி வெளிப்பகுதியால சுற்ற போறோம். உள்ளுக்க வாய்க்காலம் ஒன்றும் இருக்குது. அதே மாதிரி சுற்றி வித்தியாசமாக இந்த காணியை நாங்கள் பார்க்க போறோம். யாழ்ப்பாணத்திலிருந்து பூநகரி சந்திக்கு வந்துட்டோம். இந்த சந்தியிலேருந்து நல்லூர் கிராமத்துக்கு இருந்து 9 கிலோமீட்டர் பயணப்பட்டு அந்த பகுதிக்கு செல்ல போகிறோம். பூநகரிலிருந்து நாங்கள் அந்த பூநகரி சந்தியிலிருந்து பயணப்பட்டு இப்பொழுது நாங்கள் அந்த நல்லூர் கிராமத்துக்கு வந்துட்டோம். இதில் இருந்து ஒரு 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 கொஞ்சம் தூரத்தில் என்ன கிலோமீட்டர் சொல்ல முடியாது, முதல் தரம் பாருன்ற வழியில் கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் போகிற இடம் இருக்கோம். இராணுவ முகாம் பார்க்குறதுக்காண்டி போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நல்லூர் பகுதியில் மக்களை கேட்டோம். இதில் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது. அதில் பாருங்க எழுதியிருக்கு பாருங்க, மகாதேவ சுவாமிகள் சிறுவர் இல்லம் பரமலிங்கம் தியாகம். இந்த பாதையால் தான் உள்ளுக்க போகணுமா மகளே. இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்தோம். இல்லை நிற்கிற அந்நியாக்களை கேட்டோம் எப்படி போகிறது அந்த இடத்துக்கு. ஏன்னா இதுலேயும் ஒரு இராணுவ கேம்ப் ஒன்று இருக்குது, இப்போ காட்ட முடியாது. ஏன்னா அப்புறம் பாதுகாப்பு பிரச்சனை வரும். இந்த கேம்ப் நினைச்சோம், இந்த கேம்ப் இல்லையா, இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போகணும் பண்ணியிருக்கணும். மக்களே, இராணுவம் விட்டு அந்த கேம்புக்கு தேடி தேடி போய்கொண்டிருக்கிறோம். நீண்ட தூரம் உள்பாதையால் வந்துட்டோம். எல்லாம் காட்டு பகுதியில் இருக்குது, தனியாக யாரும் வராதீங்க. சரி, கொஞ்ச தூரம் போயிட்டு நான் அந்த இராணுவம் விட்ட காணியை உங்களுக்கு காட்டுறேன். மக்களே, நாங்கள் முக்கொம்பன் போகிற வீதியால் நிற்கிறோம். இதால் போனால் கந்தபுரம் போகலாம்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் மக்கள் அதிகளவாக இடம்பெயர்ந்து சென்ற பகுதி இது. நாங்கள் நிற்கிற ஊருன்ற பேர் சின்ன பல்லவராயன் கட்டுன்னு சொல்லி இங்குள்ள மக்கள் சொல்கிறாங்க. அதோட முக்கியமாக இங்குள்ள மக்கள் இன்னொரு விடயத்தையும் கூறினாங்க. விடுதலை புலிகள் காலத்தில் இந்த ஊருக்கு பேர் மிதுசன் அப்படி என்று சொல்லியிருந்தாங்க. மிதுசன், இப்போ சின்ன பல்லவராயன் கட்டு. சரி வாங்க, முதலாவது கட்டமாக அந்த ஊருக்குள்ளே போகிறோம். இதில் இருந்தால் ஆரம்பிக்குது. முதல் பார்த்தோம்னு சொன்னால் இப்படியே வந்தோம்னு சொன்னால் இதில் ஒரு சென்ட்ரி பாயிண்ட், இங்கே ஒரு சென்ட்ரி பாயிண்ட் இருந்துருக்குது. எல்லாம் பெரிய பெரிய இடங்கள்லாம். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் மெதுவாக அந்த முகாமினுடைய முகப்பு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்கம் விடுபட்ட முகாம். இங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தென்னங்காணிகள்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இப்போ பாருங்கள், எல்லாம் காட்டு பகுதி. இங்கே பாருங்கள் மக்களே, நாங்கள் வந்துட்டோம். இதுதான் இந்த இராணுவ முகாம். எந்த இராணுவ முகாம் போனாலும் இப்படி ஒரு வாசல் பகுதியை இராணுவத்தினர் அமைத்திருப்பாங்க. இப்போ என்னென்னா நாங்கள் இந்த உச்சிக்கு போகலாமான்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்ன சொன்னால் இந்த வாசலால் போகலாம். ரைட், இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் அமைதியாக இருக்குது, நல்ல அமைதியாக இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இராணுவ படை தலைமையத்தினுடைய சின்னம் எழுதியிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து சிங்கள மொழி, ஆங்கில மொழி, இந்த 2 மொழியிலேயும் பல விடயங்களை அதில் எழுதியிருக்கணும். நான் நினைக்கிறேன் இது ஆர்மி டிசிப்ளினாக கடைப்பிடிக்க வேண்டிய விடயம் நினைக்கிறேன். இங்கே பாருங்க. சரி, இப்போ நாங்கள் முதலாவது வாசல் பகுதியில் இருந்து இந்த இராணுவ முகாம்
எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்போ உள்ளே வந்து போகிறோம். அன்னளவாக 25 ஏக்கர் விடப்பட்டது என சொல்லப்படுகிறது. உள்ள பாருங்க மகளே எப்படி இருக்கு. ஓகே, இதில் வந்து பாருங்க நம்பர் எல்லாம் எழுதியிருக்கிறேன். ரைட், இப்போ வந்து வேகமாக உங்களை காட்ட போகிறேன். அடுத்த பகுதியிலையும் வந்து உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதால் பார்த்தா ஆமி பொதுமக்களை வந்து பார்க்குற பகுதி. மேலே வந்து போக இயலாது, நான் படி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ 25 ஏக்கர் விட்டுதான். சில இடங்களில் உள்ளே போய் காட்ட போகிறோம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. 16 வருடத்துக்கு பிறகு இராணுவத்தினர் விடப்பட்ட காணிகள் எப்படி இருக்கு வாங்க பார்ப்போம். வாசலால் வந்தவுடனே மக்களே விகாரை எங்கே பார்த்தாலும் இராணுவத்தினர் முகாம் அமைத்த ஒரு அரச மரத்துக்கு கீழே விகாரை வைப்பார்கள். அப்போ இந்த பகுதியை வந்து இப்போ அவர்கள் வந்து உடைச்சிட்டாங்க. உடைச்சாலும் அதனுடைய சில பகுதிகள் இருக்குது, கூரை பகுதி இல்லை. இந்த இராணுவ முகாமினுடைய அதாவது விகாரைக்குள்ள மதம் சார்ந்த பௌத்த மதம் சார்ந்த ஓவியங்களை வந்து அவர்கள் வரைந்திருக்கின்றார்கள். இது முதலாவது விடயம். இதில் வந்து சிங்கள மொழியில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அதோட சேர்த்து அரச மரம். அப்படியே நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னால் அரச மரத்தை அப்படியே சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓ, நல்லது சார், நல்ல குட்டியாக சின்ன நான் வளர்ந்துருக்கு மக்களே. ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே வலது கரையால் போக போகிறோம். இங்கே இருக்கிற மக்களை கேட்டால் இந்த காணி ஒரு 2 மாதத்துக்கு முதல் விட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய முகநூல் பதிவை பார்த்தேன். அவர் வந்து இந்த காணியை பார்த்தது போல தான் நாங்கள் ஓகே இப்படி விட்டது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காட்டும்னு சொல்லி வந்திருக்கிறோம். வாசலால் நாங்கள் உள்ளே வந்தாலே மக்களே பாருங்கள், உடைந்த கட்டிடங்கள்லாம். இதான் இராணுவத்தினர் இந்த உள்ள கொடியேற்றி இராணுவ முகாம் என்ற அந்த முன் முகப்பு பகுதி உள்ள வார பகுதி. அதி உயர் பாதுகாப்பு வலயமாக இந்த பகுதி இருந்திருக்கலாம். அதனால் யாருமே இந்த பகுதியால் உள்ள வரையிலாது. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், மக்கள் இந்த பகுதிகளிலே இருக்கின்றார்களா இல்லையாண்டு. மக்கள் இருக்கின்றார்கள். இந்த இராணுவ முகாமுக்கு முன்னாலேயெல்லாம் மக்கள் இருக்கணும். அங்கே பாருங்க, தூரத்தை பாருங்க, ஒரு பாடசாலை மாதிரி இல்லை ஒரு நர்சரி மாதிரி ஒன்று தெரிகிறது. மக்கள் இருக்கின்ற பகுதியில் தான் நாங்கள் இருக்கிறோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குருவி சத்திர சத்தம், பறவைகள் சத்திர சத்தம் எல்லாம் கேட்குது வடிவா. 25 ஏக்கர் என்று சொன்னால் சாதாரண விடயம் இல்லை. வாகனத்தில் போய் உள்ளே சுற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், பொதுமக்கள் துவிச்சக்கர வண்டியில் போகிறதும் அங்காலே பாருங்கள், பொதுமக்கள் எல்லாம் நடந்து சொல்லி நம்ம பாருங்க எல்லாம் எங்களை பார்க்கணும். ஆறா உள்ள நிற்கிறது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் நிற்கிறோம். சில பொருட்கள் இங்கே பாருங்கள், விவசாயிகள் சென்று கொண்டிருக்கீங்க. சில பொருட்கள் எல்லாம் இருக்குங்க சொல்ல நிற்கிட்டு. மேலே வந்து சீட் இருந்த வழியால் ஓடும் இருந்திருக்கு. எல்லாமே வந்து விட்டுட்டு போயிருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் இடது கரையால் போக போகிறோம். இடது கரையால் போகணும்னு சொன்னால் பாருங்க, இங்கே வேப்ப மரம், சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்குது. இது வந்து அவங்க கிரவுண்ட் ஒன்று நினைக்கிறேன், விளையாட்டு மைதானம் பாருங்கள். அதோடு சேர்த்து இங்கால வந்து சிறிய சிறிய கட்டிடங்கள் வந்து இருக்குது. எல்லாம் வந்து உடப்பட்டுட்டு எல்லாம் உடைஞ்சபடி தான் கிடக்குது. இது அவங்க கராஜ்னு நினைக்கிறேன். இங்கால பாருங்கள். இப்போ வந்து முக்கியமான பகுதியை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். குறிப்பாக சிறிய சிறிய குளங்கள் எல்லாம் அவை அமைத்திருக்கணும். பாருங்க, சிறிய குளங்கள், வாய்க்கால் எல்லாம் இருக்குது. முக்கியமாக உள்ளே வந்து சத்தம் கேட்டு கொண்டு இருக்குது. கேட்டிருந்தேன் சில கிராம மக்களை, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளுக வந்து சில இடங்களை உடைச்சி ஏற்றி கொண்டு இருக்கணுமா. இங்கே பாருங்க, இதெல்லாம் அவன் ஒரு பேஸ் சிறிய சிறிய பிரிவுகள். 25 ஏக்கர்னு சொன்ன மிகப்பெரிய ஒரு காணியை தான் அவர்கள் விடுவித்திருக்கிறார்கள். கொஞ்சம் உயரமாக நாங்கள் அந்த காணியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்னேன் சின்ன சின்ன குளங்கள் இருக்குன்ட்டு. அந்த குளங்களை வந்து பாருங்க, இங்கே வாய்க்கால் குட்டி குட்டி வாய்க்கால உடைக்கிற சத்தம் கேட்டு கொண்டிருக்குது. இதில் இப்போ நின்று நாங்கள் இப்படியே ஒரு வாய்க்கால் இருக்குது. இது இராணுவத்தினர் வந்து ஒரு இயற்கை அழகு கொஞ்சுகின்ற ஒரு இடமாக மாற்றி வைத்திருக்கிற காட்சியை பார்த்து பண்ணிக்கிறோம். ஒரு பட்டை மரம், நடுவில் வந்து பூங்கண்டுகள் எப்படி வச்சிருக்கணும் பார்த்தீங்களா? இராணுவ
விடுபட்ட இராணுவ கேம்புக்குள்ளே இருக்கிற ஒரு பூந்தோட்டத்தை பார்த்தோம். சிறிய பூந்தோட்டம் 16 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு மாற்றத்தை அவர்கள் இதுக்குள்ளே செய்திருக்கணும். அதுக்குள்ளே ஒரு கால்வாய் இங்கே பாருங்க, நல்லா இருக்கு என்ன. இங்கே அதுக்குள்ளே வந்து காட்டை பார்த்தீங்களா? அமைதியாக இருக்குது மக்களே. அப்படியே அந்த வாய்க்கால் ஓடி அந்த வாய்க்கால் அங்கே போகிறத பார்க்க போகிறோம். அங்கே போக போகிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ மக்களே இதுக்கு அங்காலேயும் பல பகுதிகள் இருக்குது, அதையும் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். 16 வருடத்துக்கு பிறகு இப்படியான மாற்றங்கள் அது இருக்குன்னு பாருங்க. குறிப்பாக இந்த காணிகள் இன்னும் உரிமையாளர்கிட்ட கையளிக்கப்படையில. அது என்ன காரணம் என்று தெரியலை மக்களே. இப்போ இதில் பாருங்கள், இதால் வந்து போக முடியாது. அதனால தான் நாங்கள் வந்து இப்போ சுற்றி தான் காட்ட போகிறேன். சுற்றி காட்டும் பொழுது உங்களுக்கு வீதிகள் வடிவாக தெரியும். இதில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, மக்கள் செல்கிற பாதை. இந்த இராணுவ முகாம் வெளிப்பகுதியில் எப்படி இயற்கையால் மறைக்கப்பட்டிருக்குது, உள்ளே ஒன்றுமே தெரியாது மக்களே. நல்ல இங்காலையும் அந்த பூ கொண்டு வச்சுருக்கணும் பாருங்கள். இதெல்லாம் இப்போ வெட்டி விட்டது வளர்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன். இதால் தான் வந்த நாங்கள். அதோடு அவை ஒரு சிறிய காட்டு பகுதியை வந்து உள்ளே உருவாக்கி இருக்கிறாங்க. இங்கே வேறு உள்ளது வந்து சரியான வெட்ட வெளியாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படியும் இந்த வாய்க்கால் அப்படி போகுது மக்களே. சரி, ஒரு 16 வருஷத்துக்கு பிறகு இராணுவம் விட்ட பூநகரி நல்லூர் பகுதியில் இராணுவம் விட்ட அந்த காணியை உள்ளே நிற்கிறோம். குறிப்பாக ஒரு காட்டு பகுதி என்றே சொல்லலாம். ஓஹோ, முள்ளு, இதெல்லாம் முள்ளு மக்களே, மோசம். சரி, இப்போ நாங்கள் அங்கால போய் பார்க்க போகிறோம். நல்ல வடிவான மூங்கில் எல்லாம் இருக்குது. வாசல் பகுதி, அந்த அரச மரம், இந்த கட்டிடம் சார்ந்த விடயங்களை பார்த்துருப்போம். அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற அந்த பூந்தோட்டம் சார்ந்த ஒரு விடயங்களை பார்த்துருப்போம். ரைட், இப்போ இங்கே இருந்து இப்போ நாங்கள் இங்கே போகாமல் இந்த பகுதியால் போக போகிறோம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இல்லை இராணுவத்தினுடைய மைதானம், இவ்வளோ பெரிய மைதானம் ஒன்று வேறுங்க. இந்த பகுதியால் போனால் இதில் வேறுங்க ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அப்படியே இதில் ஒரு வாய்க்கால், இந்த நான் காட்டின வாய்க்கால் பகுதியால் பாருங்க. இதில் நான் சென்று போய் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ரைட், இதுக்கு பிறகு பைக் போகாது. நல்ல மழை காலத்தில் வந்து இடங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இங்கேயும் கட்டிடங்கள் வந்து விடப்பட்டு தான் இருக்குது. நாங்கள் தூரவாக வந்து பார்த்துருப்போம். அதாவது அங்கே நின்றோம் நாங்கள் வாகனத்தில். ஓ, ரொம்ப எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து உடைச்சி ஏற்றப்பட்டாச்சாம். கிட்டடியில் வந்து டிராக்டர் வந்து நின்று இதெல்லாம் உடைச்சி ஏற்றப்பட்டன்னு சொல்லி இங்கே இருந்த மக்கள் வந்து சொல்லி இருந்தாங்க. இது பாருங்க, எல்லாம் தகரங்கள். ஓகே, பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் 25 ஏக்கர். இது மக்கள் பாவனைக்கு விடப்படணும். முக்கியமாக வந்து மேட்டுக்காணிகள் என்று சொல்லப்படுகிறது. மேட்டுக்காணிகள் விடப்பட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் வயல் காணிகள். இதில் ஒரு கட்டிடம் முடியாமல் அப்படியே இருக்குங்க. ஒரு கூட ஆமி நிற்கிறானோ எனக்கு தெரியல. இங்கே பாருங்க, இதுதான் இந்த வாய்க்கால். ரைட், இதால் வந்து நாங்கள் போனோம்னு சொன்னால் வாகனத்தில் போகலாம். ஓகே, கொஞ்சம் வேகமாக காட்டியிருப்பேன். எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம். இங்கே அதுல எல்லாம் மக்கள் இருக்கணும் பாருங்க. உண்மையிலே நாங்கள் நிற்கின்ற இடம் ஒரு வயல் சார்ந்த ஒரு இடம்.
அருமையாக இருக்குது இந்த இடம். நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறோம் எப்படி இடத்துல நாங்கள் நிற்கிறோம் வேறு மக்களே. அடேங்க அப்பா, இது இராணுவ முகாமினுடைய மத்திய கரை. ஆஹா, அருமையான வயல்வெளிகளப்பா. அடேங்கப்பா, அருமையாக இருக்குது இந்த இடத்த பாருங்க. அங்கே தூர மரங்கள், மெல்லிய காற்று, இந்த கொக்குகள் பறக்கிறதுங்களை கண்டுட்டு. ஸோ இதுக்கெல்லாம் இராணுவ முகாம். ஆஹா, அருமையாக இருக்கு. ஒரு மக்கள் இந்த தூரம் எல்லாம் போய் கொண்டிருக்கேன். ஓ ரைட். இப்போ வந்து இன்னும் இப்போ நாங்கள் இந்த வாய்க்காலுக்கு இங்கால இருக்கிற ஒரு பகுதியை தான் பார்த்தோம். இங்காலையும் ஒரு பகுதி இருக்குது. ஆனால் இதுக்கு வேறு பகுதியால் தான் வர போகிறோம். ஆனால் இங்கே வந்து குட்டி குட்டி குளங்கள் வந்து இருக்குது பாருங்க. அதான் குட்டைகள் என்று சொல்கிறது. குளம் இல்லை, குட்டைகள். குட்டைகள் இருக்குது. உங்களால் ஏதோ சம்பவம் நடந்து கொண்டிருக்கு. உடைக்கிற சத்தம் கேட்டு கொண்டிருக்கு எனக்கு அங்கால. ஓகே, 16 வருஷத்துக்கு பிறகு மக்கள் பாவனைக்கு இலங்கை இராணுவத்தினரால் விடப்பட்ட காணிகள் எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டிருக்கிற மக்களே. மக்களே, இராணுவ கேம்ப் இப்போ நாங்கள் இங்கேயா நின்றுருந்தோம். அது பக்கத்தில் கோயில் இருக்குங்க. அப்போ இது வந்து கோயில், இது வந்து வழிபாட்டுக்குரிய கோயில். ஓகே, இது மக்கள் பாவனைக்காண்டி விடப்பட்டிருக்கலாம். ஓகே, இப்போ இதுலேருந்து கேம்ப் ஸ்டார்ட் ஆகுது. இடங்கள் பார்க்க வரேன்டா பார்த்து வரணும். கண்ட இடமெல்லாம் முள்ளு கம்பியில் கிடக்குது. கவனம் மக்களே, பார்த்து வாங்கோ மக்களே. இதுக்குள்ளே நிற்கும் பொழுது நல்ல அந்த காட்டு வாசம் வருது. நான் இதுவரை அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு இராணுவ கேம்பை காணொளி எடுத்ததில்லை. இதுதான் முதல் தரம். இங்கே இதுக்குள்ளே உடைஞ்ச நிலையில் ஒரு இராணுவ இது ஒன்று இருக்குது, அரண் ஒன்று இருக்குது. இப்படி இருக்கு வேறு. வேறு நல்ல காலம். கொமாண்டா கம்பியிலேருந்து தப்பியாச்சு. முள்ளு கம்பியில் இருக்கு, பார்த்து வாங்கன்ட்டு முதலே நான் சொல்லியிருப்பேன். இது பாருங்க. இது ஒரு முக்கியமான ஏதாவது குறிப்பாக வந்து மோட்டார் குண்டுகள், ஆற்றலை குண்டுகள் ஏதாவது இதுக்குள்ள ஒரு தளம் மாதிரி அவர்கள் வச்சிருந்துருக்கலாம். இது பாருங்க. இங்க மூட்டையில் பாருங்க, அரண் மூட்டைகள் எல்லாம் வச்சிருக்கேன். ஓகே, ஃபுல்லாக முள்ளு கம்பி தான். இதுக்குள்ள போகிறது கடும் ஆபத்து, கடும் ஆபத்து இதுக்குள்ள போகிறது. பாருங்க எப்படி இருக்கு. இதுக்குள்ள போகிறது வந்து கடும் ஆபத்து மக்களே. ஓகே, மேலதிகமாக என்ன விடியம் இருக்குன்னு பார்க்க போகிறேன். 16 வருடத்துக்கு பிறகு மக்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். காணொலியை தொடர்ச்சியாக பாருங்க. இது ஏன்னா வேகமாக பார்க்க போகிறோம். 25 ஏக்கர்னு சொன்னால் சாதாரண விடியம் இல்லை. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து மழை வந்து பாருங்க. இங்கே பாருங்க மக்களே, இங்கே பாருங்க. வித்தியாசமான ஒன்றை கண்டுட்டோம் பாருங்க மக்களே, எப்படி இருக்குண்டு. இதெல்லாம் விடுபட்ட 16 வருடத்துக்கு பிறகு இராணுவம் விடுவித்த அந்த காணிகள். பாலத்தை பாருங்க, குட்டி பாலம். ஸோ இதான் நிலைமை. எல்லாமே வந்து உடைச்சாச்சு. எல்லாம் உடைச்சு கொண்டு போயிட்டினோம். விடப்பட்டதை விட அப்படியே கிடக்குது மக்களே. என்னன்னு சொல்லி பார்த்தா இது ஒரு பேஸாக இருந்திருக்கு. அதாவது ஒரு சின்ன வீடு, வீட்டுக்கு முன்னால் குட்டி பாலம் அமைத்து பல விடயங்களை வந்து செய்திருக்கணும். அழகாக வச்சிருந்துருக்கணும் இந்த இடங்களை. பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ நாங்கள் இதால் வந்திருக்கிறோம். நாங்கள் வாசல் நின்ற இடம் அங்கே இருக்குது, கேம்ப் அங்கே இருக்கு. நாங்கள் தூரம் போகையில் இந்த காணிக்குள்ளே இருக்கிற அனைத்து கட்டடங்களும் உடைக்கப்பட்டிருப்பதனை அவதானிக்க முடிகிறது. இங்கே பாருங்க, இது ஒரு வாய்க்கால். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், வாய்க்கால் ஒன்று இங்கே இருக்குண்டு. இதுக்கு இஞ்சால வந்து போக முடியாது, வாகனம் போக முடியாது. ஏன்னா நாங்கள் போகமாக காட்டுவேன்னு சொல்லி வந்திருந்தேன். இதுதான் அந்த கால்வாய். ஆனால் இதுக்கு இஞ்சாலயம் வந்து
வீடுகளை பாருங்க எப்படி இருக்குங்க. எல்லாம் இதே நிலைமையில தான் இருக்குது. சரி, இப்போ இதால் போகாத வழியால் நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் இதுக்குள்ள போய் கொஞ்சம் இடங்கள் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, வாய்க்காலுக்கு மிக அருகில் இருந்து நாங்கள் வலிக்கிட்டோம்னு சொன்னால் இராணுவம் பாவித்த வீடுகள் இப்போ அரைகுறையிலே இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு வீட்டை பாருங்கள், எல்லாம் உடப்பட்டு போய் இருக்குது. அதோட இங்கே டிராக்டர் வேணாம் அதால் போவோம், அங்கே போவோம். டிராக்டர் எல்லாம் போய் இங்கே பாருங்கள், பாது எல்லாம் அப்படியே சேராக கிடக்குது. மக்களே பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்படி ஒரு நிலைமையில் 16 வருஷத்துக்கு பிறகு எங்களுடைய தமிழ் மக்களினுடைய பூநகரியில் இருக்கிற அந்த காணி, அதாவது நல்லூர் பகுதி என்று சொல்லுவாங்க, இந்த பகுதியை விடுபட்டிருக்குது. அதுக்கு இப்போ இன்னொரு இடம் உங்களுக்கு காட்டை கூட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். எல்லா இடத்துலையும் பாலை மரங்கள் தான் வளர்ந்துருக்குது. இங்கே பாருங்க, எல்லாம் உடப்பட்டு போய் இருக்குது, எல்லாமே உடப்பட்டு பயங்கர சேதமாக இருக்குது. இதெல்லாம் பாலைப்பழ சீசனுக்கு வந்து உள்ளே வந்தோம்னு சொன்னால் நல்ல நல்ல பாலை பழங்கள் வந்து சாப்பிடலாம். இங்கே பாருங்க, இதான் நிலைமை. இப்போ இதாலேயும் போகலாம், போய் அங்காலேயும் வந்து காட்டலாம், பல விடயங்கள் காட்டலாம். இங்கே பாருங்க, இது ஒரு வாசல் பகுதியாக இருந்திருக்கணும். இந்த படிகள் இதெல்லாம் இப்போ உடைக்கப்பட்டாச்சு. உடைக்கப்பட்டு இப்படி இருக்குன்னு பாருங்க. கூட செங்கல் பாய்ச்சி தான் இவர்கள் கட்டிடம் வந்து கட்டுவார்கள். பங்கர் எதுவும் இருக்குமோன்னு பார்க்குறேன், பங்கர் ஒன்றும் இல்லை. இந்த என்னென்னு தெரியல, சில பொருட்களை வந்து அவ வச்சிருந்திருக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் நிலைமை. 16 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு இராணுவத்தால் விடப்பட்ட ஒரு காணிகளை பார்த்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது நாங்கள் அங்காளி பகுதி. நல்ல நல்ல தென்னையில் நிற்கிது மக்கள். இங்கே வருங்க, நல்ல நல்ல தென்னை, தேங்காய் எல்லாம் காய்ச்சிருக்குது, தென்னை இருக்குது. இதில் ஏதோ ஒரு பகுதியை விட்டுருக்கீங்கன்னா என்னென்னு சொல்லி பார்ப்போம். சிலிண்டர் நினைக்கிறேன், சிலிண்டர் போல தான் கிடக்குது. ஆனால் நாங்கள் தொட்டு பார்க்கல, ஏதாவது கட்டங்கள் கிளச்சி போடும். சரி, நாங்கள் இப்போ அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். ஆரம்பித்த இடத்துக்கே மறுபடி வந்துட்டு நினைக்காங்க. உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு வாய்க்கால் போகிறத காட்டிடும். அது கங்கால வந்து வாகனம் செல்லாது, அதனால் உங்களுக்கு சுற்றி வந்து காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாங்கள் வந்த வழி, இதால் தான் வந்த நாங்கள். செல்லும் பொழுதும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இதுக்குள்ளேயெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டோம் மக்களே, எப்படி இருந்தது, என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இது வந்து நாங்கள் செல்லுகின்ற வழி. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் உடைஞ்சு தான் போயிருக்குது. ரைட், இதான் நான் ஆரம்பத்தில் முதல்ல கதைச்சனே ஒரு வீதி என்று சொல்லி, அதாவது முக்கொம்பன் வீதி. அந்த வீதி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பஸ் கோல்டு இருக்கு இல்லையா, இங்கே ஒரு பஸ் கோல்டு இருக்குது. மெதுவாக போக்குவரத்து அமைச்சு வடமாகாணம். இந்த பஸ் கோல்டுக்கு முன்னால் தான் இந்த 16 வருஷங்களுக்கு பிறகு விடுபட்ட இந்த காணி வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் விடுதலை புலிகள் மிதுசன் கிராமம் என அழைத்திருந்தார்கள். உண்மையிலேயே அழகிய ஒரு கிராமம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அழகான குளங்கள் எல்லாம் இருக்கிற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வீதியால் மின்சார கம்பங்கள் செல்கிற காட்சியை பார்க்குறீங்க. மக்கள் நிறைய பேர் இங்கே குடியாமல் இருக்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்க இந்த காணி, இப்போ நாங்கள் உள்ளே இருக்கிற இடங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கோம் இயற்கையால். சரி, இப்போ நாங்கள் வந்திருக்கிற முக்கியமான பகுதி மத்திய பகுதி. இது 2வது வாசல். இந்த இராணுவ கேம்புக்கினுடைய 2வது வாசலால் வந்து உள்ளே நாங்கள் போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே பாருங்க, சிறிய சிறிய தென்னைகள் இருக்குது, உடைப்பட்டு இருக்கின்ற கட்டிடங்கள் இருக்கிறது.
இங்கேயும் குட்டி குட்டி வாய்க்கால் இருக்குது. இப்போ நாங்கள் நின்றது இதுக்கு அங்கால தான் நாங்கள் நாங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவம் அமைத்த அந்த வாகனங்களுக்கு சர்வீஸ் போடுற சிறிய இடங்கள், அதோட எல்லா இடமும் கிரவல் மண் மாதிரி இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், எல்லாம் கட்டிடங்கள் இந்த எல்லாமே வந்து உடப்பட்டு போயிருக்குது. முன்னுக்கு பாருங்கள் இப்படி இருக்குண்டு, ஆனால் நல்ல தென்னைகள் இருக்குது, தென்னைகளை பாருங்கள். இப்போ இந்த கட்டிடம் எல்லாம் உடைந்து சிதிலமாகி இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு அங்கால நாங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் இளையோர்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில கட்டடங்களை நாங்கள் பார்க்குறோம். இப்போ அங்கே பாருங்கள், இந்த கட்டடத்தை பாருங்கள், இதெல்லாம் இராணுவம் பாவித்து இருக்கிற கட்டடங்கள். இப்போ இந்த பாதையால் தான் நம்ம வரையலாது நேரம். ஏன்னா இதில் ஒரு பாலம் அமைத்திருந்தார்கள், அதை போய்க்குள்ளே உடைச்சிட்டு போயிட்டோம். அதனால் நாங்கள் வேறு ஒரு பக்கத்தால் வந்து வாரோம். இப்போ இதில் பாருங்கள், இப்போ நாங்கள் இந்த பாதையால் போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், எல்லாம் உடப்பட்டு போய் இருக்குது. இதெல்லாம் உடைச்சி வந்து ஏற்றிச்சினோம். யார் ஏற்றினு தெரியாது, பட் ஏற்றிச்சினோம். அது காணி உரிமையாளராக கூட இருக்கலாம். சரியா? இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, இங்கே பாருங்க. ஸோ இதுதான் நிலைமை. எல்லாம் இடிபட்டு உடப்பட்டு போய் இருக்குது. உள்ளுக்கு என்ன வச்சிருக்கேன், இது ஒரு வாஷ்ரூமாக போய் பார்த்து கொண்டிருக்கிறோமே. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் செங்கல் தான் மக்களே. இப்போ ஒரு சிறிய பகுதியாக இதில் எடுத்து இதில் ஒரு மாட்டுப்பட்டி கொண்டு வச்சிருக்கணும் பொதுமக்கள். எங்கப்பா இங்கே பாருங்க, அந்தளவாக 25 ஏக்கர் என அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுடைய முகநூலிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். எப்படி இருக்கு பாருங்க. சரி, அப்படியே வந்து வேறு என்ன விடயங்கள் இருக்கிறது என்ன பார்க்க போகிறோம். இதுதான் நான் சொன்னேன், சிறிய ஒரு மாட்டுப்பாட்டி இருக்குது. மிதுசன் கிராமம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு இடம்தான். இந்த மாடு வளர்க்கிறவர்கள் இங்கே இருக்கின்றார்கள், விவசாயம் செய்கிறவர்கள் இங்கே இருக்கின்றார்கள், சிறிய சிறிய உற்பத்தி செய்கிறவர்கள் எல்லோருமே இங்கே இருக்கணும். இதில் ஒரு சில பேர் வந்து உடைத்து ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள், உரிமையாளர்கள் கூட இருக்கலாம். இப்போ நான் சிறிய பூஞ்சோலை மாதிரி ஒரு பகுதியை காட்டியிருந்தேன், அதான் இந்த பகுதி. அப்படியே நாங்கள் இங்கால போகிறோம் என்று சொன்னால் ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது அவங்க, அதுதான் பார்க்க போகிறோம். நல்லா இருக்கு, என்ன நல்ல குளிர்ச்சியாக இருக்குது மக்கள், இடம் நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. அது இந்த முகாம் இப்படி முடிய போகுதுன்னு சொல்லி வெளிப்பாதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பாருங்க, இது உடைக்கையில் விடுபட்டுருக்கு, இதெல்லாம் மிஷின் புதஞ்சு போயிருக்குது. நல்ல நல்ல புல்லுகள் இருக்குது, பூங்காக்கு வளர்க்குற புல்லுகள், சவுக்கு மரங்கள். இங்கே பாருங்க, தண்ணி டேங்க் உண்டு. இது உடப்படையில் மக்கள். ஸோ அதனால் இது இருக்குது. இனி வரும் காலங்களில் எல்லாம் நீ தேவையில்லை என்று சொன்னால் உட சேர்த்திருவினோம். இராணுவம் பாவித்த ஓட்ட டேங்க். ஸோ இங்கே வந்து ஒரு சில பொதுமக்கள் ஏற்றி கொண்டிருக்கிற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ பாருங்க, எப்படி அந்தரத்தில் ஒரு கட்டிடம் இருக்குண்டு, இதெல்லாம் வந்து இப்போ அப்புறப்படுத்தி கொண்டிருக்கணும். நாங்கள் வந்து கொஞ்சம் முன்பகுதியை பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது பெரிய கொமாண்டர் இருந்த இடமா கூட இருக்கலாம். எல்லாம் விடப்பட்டு போய் சீலமடைஞ்சு போய் இருக்கு. பார்த்து கவனமாக வருவோம் மக்களே. இங்கே வந்து அருகில் வந்து முத்தியங்காட்டு குளம் வந்து இருக்குதாம். அப்போ இதை முடிச்சுட்டு அங்கே தான் போக இருக்கிறோம். இதில் வந்து ஒரு சின்ன தடாகத்தை காட்டுறேன். இது வேறு தடாகம் மாதிரி செய்திருக்கேன், கிணறு இல்லை தடாகம். இப்போ நாங்கள் அந்த பகுதியை பார்த்ததுக்கு பிறகு வேறு இன்னும் விடயங்கள் உள்ளே இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து நாங்கள் வந்த பாதை. இப்போ வந்து நாங்கள் உள்ளால போய் கொண்டிருக்கிறோம். அப்பா, இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களே.
இன்னும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேற போகிற பகுதிகளில் எப்படியாக இந்த இடம் இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் மண் வீதி தான். உள்ளே பார்த்தீங்கன்னா மண் வீதி. இங்கே பாருங்கள், இந்த பகுதியால் போகிறதெல்லாம் மிகுந்த சிரமம். யாரும் தனியாக வராதுங்க. அப்பா, தனியாக யாரும் வர வேண்டாம், வந்தால் ஆபத்து தான். இங்கே பாருங்கள், இதையெல்லாம் வந்து அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் உடைஞ்சு போய் தான் கிடக்குது. எல்லாம் உடைஞ்சு போய் சீலமாகி போயிருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து வெளியேற போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு இதுன்ற ஒரு சுற்று பாதை உங்களுக்கு விளங்கி இருக்குது. ஆனால் இங்கே நல்ல மூங்கில் வளருது மக்களே. நல்ல இடம். இது அப்படியே ஒரு பண்ணையாக எடுத்தால் நல்ல பண்ணை வைக்கலாம். இப்போ யாராவது புலம்பெயர் உறவுகள் இந்த இடத்த அப்படி அந்த 25 ஏக்கரையும் வாங்கினா நல்ல பண்ணை வைக்கலாம். அப்படியான ஒரு இடம் தான் இந்த இடம். இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறுறோம். இப்போ உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவம் இருந்ததுக்குரிய அடையாளம் தெரியாது. அங்கே பாருங்க, அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இதால் தான் முக்கம்மன் குளத்துக்கு போகிறதா. இப்போ நாங்கள் அப்படி அங்கே போய் முடிக்க போகிறோம். உங்களை அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். அதோட பாருங்க, இதெல்லாம் நான் காட்டிய அந்த காணிகள். இது அந்த கோயில் இதுக்குள்ளே நாங்கள் பார்த்துருக்கோம். அதால் வந்து இந்த கோயில் பகுதியை பார்த்துருக்கோம். இதுலேயும் வந்து இராணுவத்தினர் பயிற்சி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இதுலேயும் இருக்குது. இதில் பாருங்க, அந்த சென்ட்ரி பாயிண்ட் எல்லாம் உடைஞ்சு போய் இருக்குது. இங்கே பாருங்க, இவ்வளோ கொக்கு வழியில் மேய்ஞ்சிட்டு இருக்குது. இராணுவ கேம்புக்கு முன்னால் இந்த இடம் அப்படி இருக்குது பாருங்க. அதே எங்கப்பா, இங்கே பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு முற்று முழுதாக இந்த இராணுவ காணியை 16 வருடங்களுக்கு பிறகு விடுபட்ட இந்த இராணுவ காணியை உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன்னு நம்புகிறேன். மக்களே, உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன். இந்த இடம் எப்படி இருக்குது, இதுக்குள்ளே பார்த்த அனுபவங்கள், அடுத்து விடுதலை புலி இதுக்கு வச்ச பேர் மிதுசன் கிராமம், அது சார்ந்த விடயங்கள் எல்லாம் வந்து இங்குள்ள மக்கள் நான் வந்து எங்களுக்கு கூறியிருந்தாங்க. நாங்களாக எதுவும் கூறியலை. அவர்கள் கூறியதை நாங்கள் கூறியிருக்கிறோம். சரியா? அதுக்கு பிறகு உள்ளே பார்த்த அனுபவம் ஒரு மாதிரி காலை வந்து நாங்கள் இப்போ 1 மணி ஆயிட்டுது. ஏதாவது உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்தால் இல்லை கருத்துக்களை தெரிவிங்க. உங்களோட அழகான கருத்துக்களை எதிர்பார்க்குறோம். மக்களே, இராணுவ கேம்ப் பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு முக்கம்பன் குளத்தை வந்து காட்டுவோம்னு போய்கொண்டிருக்கோம். வன்னி மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான குளங்களில் இந்த குளமும் உண்டு. பாருங்கள், குளத்துக்கு கீழே மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி நெற்பயிரை பாருங்கள் எப்படி அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அங்கால அப்படியே தென்னை மரங்கள், இங்கால பனை மரங்கள். இப்போ நாங்கள் குளத்தின் பண்டுகிட்ட வந்துட்டோம். குளத்தின் பண்டில் வேற போகிறோம். அப்பா, குளத்தை பாருங்க மக்களே. இதான் முக்கம்பன் குளம். ஒரு காலத்தில் சிறிய வயதில் எனக்கு இதை பார்த்த ஞாபகம் ஒன்று இருக்குது. இந்த குளம் கிட்டத்தட்ட அங்கே வரைக்கும் போகுது. ஆனால் நல்லா காற்றடிக்குது மக்களே. இந்த குளத்தை எப்படி பாதுகாத்து வச்சுருக்கணும் பார்த்தீங்களா? கருங்கள் எல்லாம் போட்டு அந்த அணையை அரிக்காக உரிய முறைப்படி பாதுகாத்து வைத்திருக்கணும். அதிக முதலைகள் ஆபத்துள்ள ஒரு குளம் இந்த குளம். கண்ட மாதிரி கிட்ட ஏற இல்லாது. அதே மாதிரி தூரம் பாருங்க. இதெல்லாம் குளங்கள் அமைக்கும் பொழுது உள்ளே இருக்கிற மரங்கள் அது அப்படியே பட்டு போயிருக்குது. முந்தையெல்லாம் இதில் நீந்தி போய் அந்த மரங்கள் வழியே நிற்பினமா மாறி. அப்படி ஒரு காலங்களும் இருக்குது. நாங்கள் வந்த பகுதியை பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ வந்து இதான இந்த பகுதி முக்கொம்பன் குளம். கன்னி என்ன சொல்கிறது, ஒரு அழகான ஒரு இடம் தான். பாருங்க, இதெல்லாம் வந்தாங்க. வந்த இடத்த பார்த்தாலே அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குது. அழகிய சொர்க்க பூமி. பாருங்க, அந்த காற்றுக்கு அந்த வயல் நட்டப்பட்டிருக்கிற அந்த நாற்றுக்கள் ஆட அருமையப்பா. இந்த குளத்தின் அடியை எத்தனை அடி இதில் தண்ணி நிற்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 10 அடி ஆழம் என்று போட்டிருக்கணும். இது குறிப்பாக வந்து ஒரு 8.5 அடியில் தண்ணி நிற்கிது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இதை வந்து நல்லூர் கிராமம் என்று சொல்கிறதா இல்லை சின்ன பல்லவராயன் கட்டு கிராமம் என்று சொல்கிறதா? எந்த பேரில் இதை அழைக்கிறேன்னு தெரியல. நான் ஒருவேளை நல்லூர் என்ற பகுதிக்குள்ளே சின்ன பல்லவராயங்கட்டு ஊர் அப்படி என்று சொல்கிறதா? இதைத்தான் விடுதலை புலிகள் மிதுசன் கிராமம் என அழைத்தார்கள். அந்த கிராமத்தை பாருங்கள், மிதுசன் கிராமம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி பல காணொளிகள் உங்களுக்கு வரும். நிச்சயம்
சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்று உங்களுக்கு அன்பான விது. நன்றி உறவுகளே.